கிழக்கு டெல்லியில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டு 7 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக அந்த மருத்துவமனையினுடைய உரிமையாளரை கைது செய்திருக்கிறார்கள் டெல்லி போலீசார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கிழக்கு டெல்லியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சனிக்கிழமை இரவு 11:30 மணி அளவு பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் புதிதாக பிறந்த 7 குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. 5 குழந்தைகளுக்கு காயம் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விவகாரம் பூதாரமா வெடித்த நிலையில் இதன் உரிமையாளர் மீது பல்வேறு பிரிவுகளில் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் அவர் தலைமறைவே இருப்பதால் அவரை தேடும் முயற்சி நடைபெற்று வந்தது. இறுதியாக அவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தலைமறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. பிறகு டெல்லி குழு அங்கே சென்று விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். அவரை தற்போது கைது செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி வரவழைக்கப்பட்டு அடுத்த கட்ட விசாரணை நடத்தப்படும் என டெல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். டெல்லி துணைநிலை ஆளுநர் ஏற்கனவே வி கே சக்சேனா தலைமைச் செயலாளருக்கு இந்த சம்பவம் குறித்து விசாரணையை நிறுவ உத்தரவு பிறப்பித்திருந்தார். மேலும் மீட்கப்பட்ட குழந்தைகள் மாநில அரசின் திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை, இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இதில் டெல்லி முதல்வரும் இதற்கு இந்த சம்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்திருந்தார். குற்றவாளி யாராக இருந்தாலும் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என டெல்லி மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நன்றி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.